ஸோ காய்ஸ், இப்போ நான் வந்து உடுப்பிலே ரொம்ப ஃபேமஸான 2 பிளேஸை தாங்க விசிட் பண்ண போகிறோம். இப்போ பிளேஸ் வந்து டெல்டா பீச், அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்னன்னா ஹேங்கிங் பீச். காய்ஸ், டெல்டா பீச்சை பார்த்தீங்கன்னா கோடி பேகர் பீச்சுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ வாங்க நம்ம இந்த 2 பிளேஸையும் விசிட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அங்கே என்னென்ன நடக்குது, என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன இருக்குன்றதையும் நான் வீடியோவில் காட்டுறேன். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டெல்டா பீச் பார்த்தீங்கன்னா மால்பே பீச்சிலேருந்து ஒரு 7 to 8 கிலோமீட்டர்ஸ் வரும். எங்கள் பஸ் ஃபெசிலிட்டிஸ் அந்தளவுக்கு கிடையாது. 1 hours once இல்லை 2 hours once தான் பஸ்ஸு. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா லிஃப்ட்டு கேட்டு போயிடலாம். ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அந்த கேப் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தாங்க ஏறி போகணும். ஏன்னா இங்கே வந்து ப்ரைவேட் பஸ் மட்டும்தான், கவர்மெண்ட் பஸ் அவைலபிள் கிடையாது. ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ காய்ஸ், இந்த மால்பே பீச்சில் பார்த்தீங்கன்னா 70 to 80% வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கோகனட் ட்ரீஸ் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு, 2 பக்கமும் சீ வாட்டர் இருக்குது, நடுவில் ஒரு லேண்ட் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்டு மாரி இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டெல்டா பீச்சுக்கு போகிற வழி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, அவ்வளோ அழகாக இருக்குது காய்ஸ். இப்போ நான் கரெக்டாக பீச்சோடைய லொக்கேஷன் போய்ட்டு டாப் வியூ காட்டுறேன். நீங்கள் அந்த வியூவை பார்த்துட்டு வீடியோவில் என்ஜாய் பண்ணுங்கள், நேரில் வந்தும் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது டெல்டா பீச்சுக்கு போகிற வழி. ஸோ காய்ஸ், இங்கே இருக்கிற பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட பாடி லாங்குவேஜ், ஃபுட்டு, ட்ரெஸ்ஸிங் சென்ஸு எல்லாமே வந்து மலையாளிஸ் மாதிரியே இருக்குது காய்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கனாலே, விசிட் பண்ணிங்கனாலே உங்களுக்கே தெரியும். மோஸ்ட் ஆஃப் ஆல் பீப்புள் வந்து எல்லாருமே பேசுறதாகட்டும், ஃபுட்டோடைய ஹேபிட்டாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், அவங்க நடத்துக்கிற ஆக்டிவிட்டியோட பார்த்து இருக்கட்டும், எல்லாமே மலையாளிஸ் மாதிரியே இருக்குது. ஒருத்தர் கூட இல்லைங்க, நம்மளை தவிர வேறு யாருமே இல்லை. ரொம்ப ஃபேமஸான பீச்சுன்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் அங்கே வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் ஒருத்தரையுமே காணுங்க காய்ஸ். நான் மட்டும்தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டெல்டா பீச் அந்தளவுக்கு இல்லைங்க. அந்தளவுக்கு சொல்கிற வரைக்கும் க்ரௌட் இல்லை. ஒரே டிசப்பாயின்மெண்ட்டு தான். நம்ம வந்தீங்கன்னா பீச்சை மட்டும் பார்த்துட்டு ஜாலியாக குளிச்சுட்டு போகலாம், அவ்வளோதான். அதுவும் பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தனியாக விளாக் எடுத்துகிட்ருக்கேன், யாருமே இல்லை. ஸோ வாங்க காய்ஸ், அடுத்தது வந்து நம்ம கெம்மன்னா பிரிட்ஜுக்கு வந்து விசிட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாம். ஸோ காய்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா வீடோடைய ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மலையாளிஸ் மாரி கட்டியிருக்காங்க. ஃபுல்லாக கேரளா ஸ்டைலில் இருக்குது வீடுங்கள்லாம். நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாருமே கேரளா ஸ்டைலு, கேரளாவுடைய ஆர்கிடெக்சர் வச்சு கட்டியிருக்காங்க. ஸோ காய்ஸ், கெம்மன்னா ஹேங்கிங் பிரிட்ஜுக்கு பார்த்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டிஸ் எதுவும் கிடையாது. நீங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டரில் 700 மீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் நடந்து போகிறதுக்கும் நல்லாயிருக்கும் வியூஸ் பார்க்க. இன்னும் சுற்றி கோகனட் ட்ரீஸ் இருக்குது, பார்க்க நல்லா வண்டர்ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணுற பிளேஸாக இருக்குது இது. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு அப்படியே பேசிவிட்டு ஜாலியாக
அப்படியே சீலாம் பார்த்துட்டு நல்ல வியூவாக இருக்குங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துவிட்டோம். இதுதான் ஹேங்கிங் பிரிட்ஜோட ஸ்பாட்டு. இங்கே வந்து போட்டிங்கும் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா போட்டிங்கும் எடுத்துக்கலாம். ஸோ காய்ஸ், இங்கே போட்டிங் கூட இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு வந்து 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் ஃபோனு, ஆக்சசரிஸு, வாலெட்டு எதுவுமே எடுத்துகிட்டு போகிறது அந்தளவுக்கு சேஃப் இல்லை. ஏன்னா போட் லைட்டாக அசைஞ்சாலும் தண்ணிக்குள்ளே விழுந்துடும், அந்தளவுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சேஃபாக பார்த்து எடுத்துகிட்டு போயிட்டு யூஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வாங்க காய்ஸ். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கெம்மன்னா ஹேங்கிங் பிரிட்ஜ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. நம்ம ஒரு டாப் வியூ கூட காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இங்கே நிறைய பேர் வாக் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க, பைக்கில் போயிட்டுருக்காங்க, நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல பிளேஸுங்க இது. ஈவினிங்கில் வந்து விசிட் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. நீங்களும் வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. ஸோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நல்ல பிளேஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி விசிட் பண்ணி காட்டுறேன். ஸோ கீப் டச் ஆன் மை சேனல்.